இவருடைய நடிப்புக்கு நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அதே போல் இவர்களுடைய போதகத்துக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர்கள் எப்படி விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இவன் பரலோகத்துக்கு போகிறானா? வாங்க, உங்கள் லட்டு மாதிரி வாங்க வாங்க, நீங்கள்லாம் தயவு செஞ்சு வந்துடுங்க. நீங்களாம் இல்லைன்னா பரலோகம்லாம். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரட்சிப்பு குறிப்பிட்டவர்களுக்காக மாத்திரம்தான். ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிப்பு தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே. அந்த போதகர் போதித்ததை கேட்டிருப்பீங்க. ரட்சிப்பு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமே என்று போதிக்கிறார். எவ்வளவு வேத வசனத்துக்கு எதிராக போதிக்கிறார் என்பதை 2 பேதுரு 3:9 நமக்கு போதிக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் மனம் திரும்ப வேண்டும் என்று இல்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 2 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். குறிப்பிட்ட மனுஷர்கள் மாத்திரமல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷர் மாத்திரமல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் என்று வேத வசனம் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அந்த போதகர் அப்படியே முற்றிலும் வேத வசனத்துக்கு நேரெதிராக போதித்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா விசுவாசிகளே, இப்படிப்பட்ட போதகத்துக்கும் இப்படிப்பட்ட போதகர்களுக்கும் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்புங்கள். இந்த முழு வீடியோவும் இப்போ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா காரியமும் புரிய வரும். ஆதலால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று பெருமை பாராட்டுவதற்காகவா கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார்? கண்டிப்பாக கிடையாது. ரட்சிப்பை எதற்காக கொடுத்தார் என்றால், நம் மூலமாக இன்னும் நிறைய எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் ரட்சிப்பை கொடுத்தார். அதை நாம் செய்யாமல் இல்லை ரட்சிப்பு கொஞ்சம் பேருக்கு தான், உங்களுக்கெல்லாம் பரலோகமா இப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல. ஆகையால் ரட்சிக்கப்பட்டவனே, நான் மட்டும் நான் போயிடுவேன் அப்படின்னு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய ரட்சிப்பும் கேள்விக்குறி ஆகிவிடும். அதற்காக நீ ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த வசனம் லூக்கா 12:48 இயேசு கிறிஸ்துவே இதை கூறுகிறார். எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கப்பட்டதோ அவனிடத்தில் தான் அதிகமாய் கேட்கப்படும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அதிகமான கேள்வி. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் தான் எவ்வளவு தாழ்மையாக ஒவ்வொருத்தர் முன்னிலையும் இருக்கணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு ஒருவருக்கே அத்தாரிட்டி இருக்குது, யார் யார் பரலோகத்துக்கு போகணும், யார் யார் நரகத்துக்கு போகணும்னு. இங்கே இந்த உலகத்தில் இந்த போதகரோட வேலை என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அதுதான் போதகனுடைய வேலையை தவிர, நீ பரலோகத்துக்கு போக முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் போக முடியும் அப்படின்னு இவர் பேசுகிறதுலே பார்க்கும்போது, நான் மட்டும் தான் பரலோகத்துக்கு போவேன், நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படி தான் அவங்க பேசுகிறது மாதிரி இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறது என்றால், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். அதனால் ஒரு போதகனுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை சொல்லணும். பரலோகத்துக்கு போகணும், யார் நரகத்துக்கு போகணுங்கிறது அது யாரோட வேலை? அது கடவுளுடைய வேலை. அப்படின்னா இந்த போதகர்கள் எல்லாமே கடவுளுடைய காரியத்தை இவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகவும் ஆபத்துக்குரியது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றுவதை விட்டு வேதத்தை பின்பற்றுங்கள். இந்த போதகருக்கும் நான் என்ன எச்சரிக்கை விரும்புகிறேன் என்றால், தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட போதனைகளை விட்டுவிடுங்கள். இங்கே யோவான் 1:29 என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை யோவான் ஸ்நானகன் இங்கே கூறுகிறார். ஏனென்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதற்கு முன்பதாக இந்த வார்த்தை அவர் கொடுப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாடு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் தான் உலகம் சென்று கொண்டிருந்தது. பிசாசனுடைய ஃபுல் பவர் பழைய ஏற்பாடில் இருந்து கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? பிசாசனுடைய அக்ரெசிவ்னஸ் இருந்ததுனால கடவுள் என்ன பண்ணார்? ஒரு கூட்டத்தை மாத்திரம் பத்திரமாக கொண்டு வந்தார். அதான் யாருன்னா இஸ்ரவேல் கூட்டத்தார்கள். அது யார் என்றால் அதான் யூதர்கள், என்னுடைய ஜனம் என்று கொண்டு வந்தார். அப்படின்னா பழைய ஏற்பாடில் தான் என்னென்னா ஒரு சிலர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஏனென்றால் பிசாசனுடைய ஃபுல் பவர் பழைய ஏற்பாடில் இருந்து கொண்டு இருந்தது. அதை உடைக்க தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார்னு சொல்லி தான் இங்கே யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனம் கொடுக்குறார். என்ன தீர்க்க தரிசனம் கொடுக்குறார் என்றால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா அதுக்கு முன்பதாக வரைக்கும் யூதர்களுடைய ஒரு சாட்டன் கூட்டத்துக்கு மட்டும்தான் அவர் தேவனாக இருந்தார், அவர் கடவுளாக இருந்தார். ஆனால் இனிமேலேருந்து அப்படி கிடையாது. இவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், இவர் காலின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல.
இவர் ஏனென்றால் இவள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு சாட்டன் கூட்டம் மட்டும் கிடையாது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக இவர் வந்திருக்கிறார். புற ஜாதியாரும் மீட்க வந்திருக்கிறார், யூதர்களையும் மீட்க வந்திருக்கிறார் என்று இங்கே ஒரு தீர்க்கதரிசனத்தை குறிக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்காகவும் வந்து மரித்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆதலால் பழைய ஏற்பாட்டில்தான் ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலர் கூட்டத்துக்கு மட்டும்தான். ஆனால் இந்த போதகரை பாருங்கள், தெளிவாக பழைய ஏற்பாடு போதனையை வந்து போதிச்சு கொண்டு இருக்கிறார். இவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் உரியது. பழைய ஏற்பாடில் தான் யூதர்கள் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு சாட்டன் கோத்தத்தை ஒரு ஸ்பெஷலாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாடில் வந்து அப்படி கிடையாது. ஆனால் இவர் வந்து மீண்டும் நாங்கள் தான் ஸ்பெஷல், நாங்கள் தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஸ்பெஷல்னு இங்கே வந்து போதிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து வேதத்திற்கு முற்றிலும் புறம்பானது. புதிய ஏற்பாடில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் நியாயத்தீர்ப்பு அதிகம். ஏனென்றால் வேத வசனம் என்ன கூறுகிறது? அதிகமாக எவனிடத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது என்கிறார். அப்படின்னா புதிய ஏற்பாடில் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு தான் வந்து கடமை அதிகம், அவனுக்கு தான் நியாயத்தீர்ப்பு அதிகம். அதை முதலாவது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், மக்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு நாங்கள் தான் ஸ்பெஷல், நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ஒரு சிலருக்காக தான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்க வந்தார்னு நீங்கள் போதித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை சும்மா விட போவதில்லை. உடனே கேட்பீர்கள், ஏன் பழைய ஏற்பாட்டில் மட்டும் கொஞ்சம் இனத்தை கூட்டு கொண்டு வந்தார்னு கேட்பீர்கள். ஏனென்றால் நம்ம வந்து இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க யாருமே நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம வாழலை. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கடவுள் வந்து ஒரு கூட்டத்தை மட்டும் கூட்டி கொண்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடில் எல்லா ஜனமும் அவர்கிட்ட வர வேண்டும், அதுக்காக தான் அவர் மரித்தார். ஆனால் நம்ம ஊழியக்காரனுடைய ஒவ்வொருத்தனுடைய வேலை என்னென்னா எல்லா ஜனத்தையும் கூட்டிகிட்டு கொண்டு வரணும். வரலைன்னா உனக்கும் அங்கே ஆபத்து இருக்குது, உனக்கு தான் அங்கே அதிகமான நியாயத்தீர்ப்பு. அதெல்லாம் போதிப்பது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. ஏன்னா வேதத்தை எடுத்து போதித்துட்டு இருக்கும்போது அது விளையாடக்கூடாது. அதை ஒவ்வொரு போதகர்களும் தயவு கூர்ந்து புரிஞ்சு கொள்ளுங்க. நியாயத்தீர்ப்பு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா, நான் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான ஒரே வழி, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனா இல்லை புறக்கணிக்கிறேனா, ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறேனா என்கிறதன் அடிப்படையிலே தான் நியாயத்தீர்ப்பு. இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் திட்டவந்தளியமாக சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டார்கள். அவரை விசுவாசியாதவனோ அவரை விசுவாசிக்காத காரணத்தினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு, தண்டனை தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ நியாய தீர்ப்பு யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அப்போ நியாய தீர்ப்பு யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அங்கே அவர் என்ன கூறினார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாதாம். இங்கே பவுல் என்ன கூறுகிறார்? எனக்கே நியாய தீர்ப்பு உண்டுப்பா அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து பவுலோட பெரிய ஆளா, மிஞ்சின நீதிமான் ஆயிட்டார். தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய வீடுங்கிறது எதை குறிக்கிறது? இங்கே தேவனுடைய வீடுங்கிறது யாரை குறிப்பிடப்படுகிறது என்றால், அப்போஸ்தல ஆதி காலத்தில் அப்போஸ்தல பணிகளை செய்திருக்கிறாங்கள பேதுரு, பவுலை போன்ற அந்த அப்போஸ்தல ஊழியர்களை அந்த ஆதி திருச்சபையை குறிக்கிறது. பேதுரு யாருக்கு கூறுகிறாருன்னா தனக்கு தான் அதை கூறுகிறார். அப்படி உண்மையாக வாழ்ந்து கடவுளுக்கென்று வாழ்ந்தவர்கள் தான் வந்து தேவனுடைய வீடு. சும்மா நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை குறித்து இந்த தேவனுடைய வீடு வந்து பேசலை. அப்படி உண்மையாக வாழ்ந்த அந்த தேவனுடைய வீட்டுக்கு தான் நியாய தீர்ப்பு முதல் இருக்குங்கிறது வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா இந்த சும்மா பேர் கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு சும்மா ஏமாற்ற ஊழியம் பண்ணிக்கிட்டு மக்களை வஞ்சித்துட்டு இருக்கிற ஊழியக்காரனுடைய நிலமெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத அந்த வசனம் வந்து கூறுகிறது. வந்து கடவுளுடைய நியாய தீர்ப்பு எவ்வளோ இதாக இருக்குங்கிறத ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு கள்ள போதனைகளிலிருந்தும் இப்படிப்பட்ட கள்ள போதனைகளிலிருந்தும் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்க. ரட்சிக்கப்பட்டவனும் சரி, இவ்வளோ மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் சிக்கி இருந்தால் தயவு கூர்ந்து இவங்களிடத்தில் வெளியே வந்து கனி கொடுங்கள். அல்லாடி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தப்ப முடியாது அவர் நியாய தீர்ப்பிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளே, இவர் ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கார் என்றால், இப்படிப்பட்ட போதகர்களுக்கு வந்து முதலாவது நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை. அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்கள். அடுத்து நான் வருகின்ற வீடியோவில் ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் வந்து போதிக்கப் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நீங்கள் கொடுத்த அந்த பாகம் வந்து இது ஒன்று தான். இதை குறித்து அடுத்த நிறைய பாகங்கள் வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.